நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற விஷயத்தை பற்றி ஆய்ந்து வருகிறோம். அதில் குறிப்பாக இன்று நாம் தொடர்ந்து ஆய்வதற்கு முன்பாக எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20, 21, 23 இல்லை 20, 21, 22 வாசிக்கிறேன். எபேசியர் 2, 20, 21, 22. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த நிலைத்திருக்கும் விஷயத்தை பற்றி கடந்த வாரத்தில் நாம் வழக்கத்துக்கு மாறாக ஆனால் அதே கருப்பொருளை தியானிப்பதற்கு சங்கீதம் 51:10 நாம் நினைவு கூர்ந்தோம். இன்று நாம் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கும் விஷயத்தை பற்றி தேவன் எப்படி ஒரு ஒப்பில்லாத ஒரு உத்தரவாதத்தை எடுத்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது பயம் வருகிறது. பொறுப்புணர்ச்சிக்கு அடுத்த பயம் வருகிறது. கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், கணக்கு கேட்பார், விசாரிப்பார், ஒரு விசாரணைக்கு நாம் உட்படுவோம் என்கிற அச்சத்துக்குரிய ஒரு புரிதல் ஏற்படுகிறது. அதுக்கு தான் இந்த வசனம். நாம் தொடர்ந்து இந்த சப்ஜெக்டில் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இறுதியாக தியானித்தோம். முழுமையாக தியானித்து முடிக்கவில்லை. இங்கே பார்க்குறோம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்து மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். எனக்கு இமீடியட்டாக ஞாபகம் வரல. செல்ஃபோனில் ஒரு பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்குது, அதனால தான் அதை சார்ஜ் போட்டேன், இல்லைன்னா உடனே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னொரு சங்கீத பகுதியில் எங்கேயோ அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கு உடையவளாக இருக்கிறோம் அப்படிலாம் கூட நம்ம பார்க்குறோம். விஷயம் இதுதான். ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் தொடர்பு இல்லாமல், இணைப்பு இல்லாமல் நிலைத்திருக்க பண்ண வேண்டியதற்காக, நிலைத்திருக்க வேண்டிய விஷயங்களுக்காக தேவன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதான் நாம் கருத்துள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக விளங்கிக்கொள்ள பிரயாசப்பட்டு தான் ஆக வேண்டும். ஐசோலேஷன் என்கிறதான ஒரு வினை, இட்ஸ் அன் ஆக்ட், இட்ஸ் அ வேர்ப். அது தேவன் துண்டிப்பு என்கிறதோடு தேவன் பொருத்தியும், மேன்மையான ஒரு தொடர்பு, இன்னொரு முக்கியமான வித்தியாசமான அதிக பொறுப்புள்ள, அதிக அவசியமுள்ள ஒரு விஷயத்தோடு கூட ஒரு காரியத்துக்காக தொடர்பு கொள்ள, பிணைத்துவிட, இணைத்துவிட தேவன் பிரிக்கிறார். தேவன் பிரிக்கிறார் என்றால் துண்டிக்கிறார்
வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு கடாசி விடுகிறார், எரிந்து விடுகிறார் என்பதற்காக தேவன் அதை பெரிதாக உபயோகிக்காமல், அது மெய்யாகவே தேவன் பிரிக்கிறார் என்றால் இன்னொரு முக்கியமான விஷயத்தோடு இணைக்கிறார் என்றால் தனிமையாக இருந்து நிலைத்திருக்க முடியாமல் பட்டு போகக்கூடாது என்று தேவன் நினைக்கிறார். இட்ஸ் ஆல் ஹேப்பனிங், வெரி பிக் டைம் ஒர்க் ஆஃப் காட். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே வேதத்தை பார்க்கணும். வேதத்தை பார்க்க தவற வெறுமை, வெற்றிடம், we will feel, not only feel, we will know we are so empty. இதெல்லாம் புரியுங்க. நான் தத்துவம் பேசலை. ஒப்பேத்தெல்லாம் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும், திஸ் இஸ் மை ஒப்பீனியன், இயேசு நமக்கு தேவையில்லை. அது இயேசு தெரிஞ்சுட்டு ஒப்பேத்துறதுக்கு இயேசு தேவையில்லை. அது அவருக்கே நாம் இழைக்கும் இன்னொரு கொடுமையான அவமரியாதை. சரிக்கு சரி சுலுக்க எடுத்து விட்டுருவார். இயேசுவை அறிந்து நிறைவில்லாமல் வாழ்வது, குறைகுடமாக ததும்புவது, இட்ஸ் நாட் ஃபேர், இட்ஸ் நாட் ரைட். அதனால்தான் அவர்களை நிலைத்திருப்பதற்கு தேவன் நிலைத்திருக்கிறார். கடவுள் சொன்னாலே அவர் நிலைத்திருக்கிறார். இனிமேல் அவரால் மாறவே முடியாது, மாற்றிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. லாஜிக்கலி, நேச்சுரலி, in all science, in all wings of science, as well as supernaturally, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே விஞ்ஞான அறிவுபூர்வமான நியதிகளுக்கு அடுத்த, இயற்கைக்கு அடுத்த, இயல்புக்கு அடுத்த விஷயத்தில் கடவுளால் மாற்றிக்கவே முடியாது, மாறவே மாட்டார். அதனால தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு முடிவில்லா வாழ்வுக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நம்மை பூர்ணமாக படைத்தார். நாம் பங்கம் வருவித்து கொண்டோம், பங்கம் விளைவித்தோம். அதை தேவன் முற்றிலும் புதிய இன்னொரு மனிதனாக மாற்றுகிறார். பழைய மனுஷனை மாற்றவில்லை, புதிய மனுஷனை உருவாக்குகிறார். அதான் விஷயம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ இந்த ஆஸ்பெக்டை இவ்வளோ இருக்குது, படிக்க இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அவருடைய வார்த்தையிலே, அவர் தந்த ஆவியான அனுகிரகத்திலே, ஆட்டுக்குட்டியான என்ற இயேசுவின் இரத்தத்திலே, அவருடைய வாழ்வழிக்கு இந்த வார்த்தையிலே நம்முடைய உறவை நாம் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும், உராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். We need to have constant friction, rubbing with God. அவரோடு உரசிக்கிட்டே இருக்கணும், அவரோடு கூட ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கணும். உராயுதல் அப்படிங்கும்போது சும்மா ஒருத்தனை உரசிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லை. அந்த தங்கத்தை தரம் பார்க்குறதுக்கு 1000 பாருங்களா. நீங்கள் தயவு செஞ்சு யோசிங்க. ஆத்திர அவசரத்தில் உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கொட்டையாக மாறிடாதீங்க. டேக் டைம். எல்லாம் ஒரு மூலையில் உட்காந்து நிஷ்டையில் உட்காந்து தியானிக்கணுங்கிற தலையெழுத்துலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா, வேதம் நமக்கு அவ்வளோ இன்னைய காலகட்டத்தில் எளிமையாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதமே எழுதப்படாத காலத்தில் அந்த பரிசுத்தவான்களாம் எப்படி கடவுளோடு வாழ்ந்தாங்க? இல்லை, லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம். மை காட், 15 நூற்றாண்டு காலங்கள் மினிமம் வேதம் எழுதப்பட ஆரம்பிப்பதற்கு முன்னே. மோர் தேன் தட், 1500 to 1800 years, the world did not have any word, any Bible, any script. Beautiful.
ஆனாலும் அவங்க மிஸ் பண்ணல, கடவுளுடைய வழியை மிஸ் பண்ணல, கடவுளுடைய வார்த்தையை மிஸ் பண்ணல, கடவுளுடைய சித்தத்தை மிஸ் பண்ணல, கடவுளுடைய அன்பை மிஸ் பண்ணல, அவரை அறிகிற அறிவை மிஸ் பண்ணல. கதைக்கெலாம் அதை சொல்லலை, அறிவை பெருத்துக்கிறதுக்காக அதை சொல்லலை. நம்ம இவ்வளோ வச்சும் இவ்வளோ கையில் இருந்தும் கை கெட்ட வாய் கெட்டாமல் போகிறது துர்பாக்கியம், நிர்பாக்கியம் இல்லை, துர்பாக்கியம். We don't have to live such a dirty life. Don't have to. எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. அதனால் ஒன்றுமே தெரியல, நான் மண்டு புத்து, நான் ஒரு பேதை பேக்கு அப்படிலாம் சொன்னாலுமே இன்னொரு பெரிய தேவதூஷணம். எப்படி நம்மளை விசித்திர வினோதமாக படைத்த பிற்பாடு நான் ஒரு குப்பை, நான் ஒரு மண் அப்படின்னு ஆண்டோட சொல்கிறதுக்கு எப்படி நமக்கு வாய் வரலாம்? எப்படி மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வரலாம்? தட்டி கழிக்கிறதுக்காக ஐயோ இவ்வளோ பிரயாசப்பட வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறது அப்படிலாம். இட்ஸ் நாட் ஃபேர். பரிசுத்தாயன் உங்களோடு கூட இடைப்படுன்னு கேட்குறீங்க. அவர் எவ்வளோ பேசுகிறாரு. ஒரு சாதாரண மனுஷனாக என் மூலமாக எவ்வளோ பேசுகிறாரு. அவர் வார்த்தையிலேருந்து தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் இல்லை. இசைவாய் இணைக்கப்பட்டு நரம்பு, தசைநாறு, எலும்பு, எலும்பின் மஜ்ஜை, நர்வ்ஸ், ஆர்டரிஸ், வெயின்ஸ், தமனிகள், சிரைகள், nerve endings, ganglions, vital organs, எல்லாத்தையும் ஆண்டவர் விசித்திர உன்னதமாய் படைத்திருக்கார். நம்மளை தான் உச்சகட்டமான சிறப்பான படைப்பாய் படைத்திருக்கிறார். துதிப்போம் கொஞ்ச நேரம். சமயத்துக்கேற்ற புத்தியை தாங்க. உம்மை நினைக்கும் நினைவுகளாலே என் ஆறுதல் பெருகின அப்படிலாம் பரிசுத்தவான்கள் உம்மை நோக்கி பாடியிருக்கிறாங்க, சங்கீதக்காரர்கள் பாடியிருக்கிறாங்க, அரசர்களோ ஆண்டிகளோ இறைவாக்கினர்களோ எல்லாம் அவர்கள் காலகட்டத்தில் இருந்த ஏராளமான போராட்டங்கள், குழப்பங்கள், விழுந்து போன மனுஷ சுவாமம் அந்த விழுந்த நேரத்துலேருந்து இன்னைய வரைக்கும் ஒன்றும் மாறலை, இன்னும் மோசம்தான் அடைஞ்சிட்ருக்கு. ஆனால் அவள் மத்தியிலே அவள் எல்லாரும் ஆண்டவரே உம்மை நினைத்தார்கள். தடுமாற்றங்கள் மத்தியிலே, தள்ளாடுதல் மத்தியிலே, தவிப்பின் மத்தியிலே, தாபங்கள் மத்தியிலே, கோபங்கள் மத்தியிலே அவர்கள் உம்மை நினைத்தார்கள், உம்மோடு பேசினார்கள், உம்மை நோக்கி பார்த்தார்கள். அவர்களுக்கு நீர் காட்சி ஆகவில்லை, எல்லாருக்கும் நீர் காட்சி கொடுக்கவில்லை. அன்றைய காலகட்டத்தில் உருவ வழிபாடு வந்து விட்டதே, நோவா காலத்துக்கு முன்னாடியே உருவ வழிபாடு வந்து விட்டதே தகப்பனே. ஆனாலும் அவர்கள் உருவமற்ற உம்மை நோக்கி பார்த்தார்கள். உம்மை நம்பி மனிதனுடைய கைப்படாத, உளிப்படாத கற்பாறைகளிலே பலிபீடத்தை கட்டி எழுப்பி அதிலே பலி செலுத்தினார்கள். Hallelujah. You so intuitively guided them to have fellowship with you. Thank you, Lord. விரும்பி இந்த கவியை பாடுவோம். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், எம்மில் அசைவாடும் ஆவியான தேவா, எம்மில் அசைவாடும் ஆவியான தேவா, தோலினால் மூடணுமே
பரிசுத்தமாகணுமே, தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே, எம்மில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, எம்மில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று குயர்ந்தும் முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இன்னொரு வசனம் ஞாபகம் வருது, அதை வாசித்து நாம் இந்த நிலைத்திருங்கள் தியானத்துக்கு அடுத்ததை தொடருவோம். அதே இல்லை, கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அந்த முந்தின வசனத்தில் நடுவில் சொல்கிறார், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். இச்சை என்பது தகாத ஒரு விருப்பம், அவ்வளோதான். தகாத விருப்பம் பாவமாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, பிரயோஜனமற்ற ஒரு காரியமாக நம்மை மாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பிரயோஜனம் இல்லாமல் போக போக அது அப்படி அது ஒரு சறுக்கு பாதை மாதிரி அங்கே தான் கொண்டு போய் நம்மளை விட்டுரும், பாவத்துக்களை கொண்டு போய் அது விட்டுடும். The more useless we become, the more problematic we will become. அதெல்லாம் தியானிங்க, உங்கள் வாழ்க்கையை தியானிங்க. நம்ம எவ்வளோ வரையறைக்கு உட்பட்டவங்க, நான் நமக்குள்ளே என்ன மாதிரி பீத்தல் அம்மாடி Daily you think of yourself, your limitations, your possibilities, impossibilities. ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும், to come out of the mess, to press toward fruitfulness. ஓகே, 1 கொரிந்தியர் 13 வாசித்த அடுத்த விஷயத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். Let's go to the book of 1 Corinthians chapter 13 verse 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று பார்க்கிறோம். இப்பொழுதுங்கிற அந்த கன்ஜங்ஷனை நீங்கள் விட்டுறக்கூடாது. எனக்கோ ஒரு நாள் அத்திப்புத்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்பொழுது இட்ஸ் இன் த நவ், கரண்ட் டைம், ப்ரெசண்ட் டைம், நிகழ்காலத்திலே தான் தேவன் சொல்லி இப்பொழுது இந்த கண்டிஷன்ஸ்லாம், இந்த நிபந்தனைகளெல்லாம் நிறைவேறினா அது நிலைத்திருக்கும், இந்த மாதிரிலாம் சௌகரியம் தான் நிலைத்திருக்கும் அப்படிலாம் சொல்லலை. இப்பொழுது கொடுக்கப்படுகிற, அருளப்படுகிற, பேசிக்கொண்டிருக்கிற இந்த நானோ செகண்ட்ஸ் பாஸ், மினிட்ஸ் பாஸ், ஹவர்ஸ் பாஸ், டேஸ் பாஸ், வீக்ஸ் பாஸ், மந்த்ஸ் பாஸ், இயர்ஸ் பாஸ், அப்படியே போயிடுது பாருங்கள், பளிச்சுன்னு போயிடுது. அந்த தருணத்தில், அந்த இப்பொழுதுங்க அந்த தருணத்தில். ஆனால் அவன் என்ன சொல்கிறாரு, முடியும், எனக்கு கொடுத்தீங்க கவனிக்கல, பரவாயில்ல, இப்போ கவனி, கடந்து போனதை பற்றி யோசிக்காத, இப்போ கவனி, இப்போ செய், இப்போ நம்பிக்கையாரு, இப்போ விசுவாசமாரு, இப்போ அன்பாரு,
இப்போ அன்பை பற்றி யோசி. அன்பை பற்றி கேளுங்க கேளுங்க கேளுங்க, பத்தாது. என்னுடைய அபிப்பிராயம் இது. அன்பை பற்றி அவர் அன்பின் அபிஷேகத்தை ஊற்றியிருக்கார். ஊற்றுங்கன்னு கேட்குறதே அபத்தம். ரொம்ப தப்பாகவே வாழ்கிறோம், கேட்குறோம். ரோமர் 5:3 நினைக்கிறேன், அவர் ஏற்கனவே அன்பை ஊற்றிட்டார். அவரே அன்பின் ஆவியானவரே வந்து இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, வார்த்தை இருக்குது. என்ன மாதிரி நம்ம துணிகரமாக தப்பாக வேண்டிக்கிறோம். அது இப்படி எனக்கு புரியல. அது டப்பா இல்லை, ஏதோ ஓட்டை விழுந்துச்சு, கசிவாயிடுச்சு, ஐயோ ஃபுல்லாக 1 லிட்டர் ட்ரெயின் ஆகிடுச்சு, குப்புரை கவுத்தாலும் ஒன்றும் கூட தேரல அப்படிலாம் சொல்லத்துக்குல. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்க தான் ஆகணும். நீங்கள் புரியுதான்னா நீங்கள் புரிஞ்சு தான் ஆகணும். ஏசு என்ன டப்பாக்குள்ளையா இருக்கார்? டப்பாக்குள்ளே வைக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ரோமர் 5:5 இருக்குது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். வாக்குத்தத்தம் இந்த வருஷம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிப்பாங்க. சொன்னேன்ல, எவ்ரி திங் இஸ் இன்டர்லிங்க்ட். ஒன்றுக்கொன்று ஆண்டவர் தொடர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜோடு இல்லாதிராது. ஒரு காரியத்தினுடைய தாக்கத்தை பல தூரத்துக்கு பின்னே, பல காலங்களுக்கு பின்னே அது நமக்குள்ளே விளையும்படி முன்னையே வித்துட்ருக்கிறார். நம்முடைய முடிவை துவக்கத்திலே பார்த்து தான் நம்மை அனுமதித்திருக்கிறார், அவருடைய சாயலை அடையும்படி, அவருடைய பிள்ளைகளாகும்படி. இதெல்லாம் எழுச்சி மிக்க கருத்து. அதுக்காக இல்லையா? அதுக்கு இல்லை. ஒன்றை நான் பிரயோஜனத்துக்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக உன்னை நான் எனக்காக படைச்சிருக்கேன், என்னையே உனக்காக தந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. நானும் கேட்டேன், ரட்சிக்கப்பட்டு ஒரு சில மேபி 1 or 2 இயர்ஸ்க்குள்ளேயே ரொம்பவே மறக்கவே முடியாத அளவுக்கு கேட்டேன். ஆனாலும் ஐ எம் அன்ஹாப்பி. சில நேரத்தில் அந்த வசனம் முழுக்க எனக்கு ஞாபகத்துக்கு தப்பில்லாமல் அறிக்கை பண்ண முடியல. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. எரேமியா 29:11. அதை கேட்டால் எத்தனை கோடி மக்களும் வயிற்றில் பாலை வாத்த மாதிரி இருக்குது. முந்தா நேத்திக்கு கூட அந்த கல்யாணத்தில், நேத்திக்கு தானா தெரில, ஐ டோன்ட் நோ. ஸோ அந்த பாட்டு பாடும்போது நான் பார்த்தேன், 1 or 2 people இந்த காங்கிரிகேஷன்லாம் பார்த்தேன். மறவாமல் நினைத்தீரேன்னா அதாவது எங்கேயோ போயிடுச்சு. அதோடைய சிந்தை எங்கெங்கேயோ போயிடுச்சு. அது வேறு. அவர் இப்போ 4-5 தடவை வேறு ஒவ்வொரு வரியாக வேறு சொல்லி பாடினாரா. எவ்ரிபடி வாஸ் ஸோ கைண்ட் ஆஃப் என்னை நினைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். தட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல்ல, மார்வலஸ். எதுக்காக இப்படி பக்கி மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கா? எவனோ என்னை நினைக்கணும் தொங்குறதுக்கா? எவன் நினைக்காட்டினாலும் நான் உன்னை நினைக்கிறதுக்கு இருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப ஃபண்டாஸ்டிக் பாயிண்ட்ஸு. நம்ம எல்லாம் மறந்துட்டு தான் நினைக்கிறோம், அவர் மறக்காமல் நினைக்கிறாரு. That's God. That's really powerful. அப்போ ஏன் நமக்கு அந்த உணர்வு இல்லாமல் போகுது? இருதயம் எங்கே போயிடுச்சு, என்ன பண்ணுறோன்னு தெரியலையே. இல்லை, இருதயம் எங்கே போயிடுச்சு? இருதயத்தை தூக்கி எங்கேயோ வச்சுட்டோமா? இல்லை இருதயத்தில் ஏதாவது ஓட்டை ஆயிடுச்சா? இன்னும் புரியலையே. இருதயத்தில் அன்பை ஊற்றி இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் தான் யோசிக்கணும், அவங்கவுங்க வாழ்க்கையை யோசிக்கணும். ஓகே, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பு என்னது? சமாதானத்துக்கு ஏதுவானது, தீமைக்கானது அல்ல. நினைவிலே, இட்ஸ் அ பிளான்.
Unless we plan, we cannot love. தாராளமாக ஏராளமாக இருக்கணும்னு பிளான் பண்ணோம், அதனால் இருக்கிறோம். திடீர்லாம் தாராளமாகலாம் இருக்க முடியாது. திடீர்னு ஏராளமான காரியத்தை செய்ய முடியாது. We get prepared day after day, time after time, occasion after occasion. Then we have lots of resources. ஓகே, பைபிள் ஸ்டடி முடியாது. அப்படியே அதான் தியானிக்கணும். தியானிச்சாதான் உருப்பட முடியும். உருப்படணும். மேலோட்டமாக அப்படியே சமாதானம் பண்ணுறோம், அப்படியே சிரிக்கிறோம், கொள்கிறோம், இதெல்லாம் கடைசியில் ஒன்றுமே அச்சீவ் பண்ண முடியல. ஐக்கியப்படவே முடியலையே பாருங்கள். ஐக்கியப்படவே முடியல. அது என்னன்னு புரியலையே. என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? அது என்ன, எந்த ராஜ்யத்தை எங்களை கொண்டு போவோம்? பரலோக ராஜ்யத்துக்கா, இல்லை யாருடைய சரீரம்? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு தான் ஆகணுங்க. ப்ளீஸ், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாம் யோசிச்சு தான் ஆகணும். இதை நான் கூட இப்போது வேண்டாம் வெறுப்போடு இது செய்யலை, தெரியலையேங்கிற திகைப்போடு நானே பேசி, எனக்கு பரிசுத்தாவியானவர் கூட பேசி எனக்கு புத்தி தருவா. தியானம் பண்ணினாலும் நான் இங்கே பேசும்போது எனக்கு அவர் சொல்லித்தர்றது அவ்வளோ விஷயம். இன்றைக்கி பாட்டி, சரஸ்வதி பாட்டியை பார்க்க போனேன், கூப்பிட்டு அனுப்பிச்சதுனால போன நேரத்துலேருந்து பேசிகிட்டே தான் இருக்கார். பாடம் ஒவ்வொரு சபையும் யோசிக்கணும், ஒவ்வொரு குடும்பமும் யோசிக்கணும், ஒவ்வொரு அங்கம். நம்ம எல்லாரும் we are all part of the body of Christ. அப்படிலாம் யோசிக்கணும். ஆனால் எவ்வளோ டிட்டாச்சாக இருக்கிறோம். அதான் யாரோ சொன்னாங்க, நேத்திக்கோ சொன்னாங்க, இல்லை ஐ திங்க் நேத்திக்கு ட்ராவலில் நாங்கள் பேசும்போது ஏதோ காரியம் வந்துச்சு. காலம் சென்ற கலைஞர் கருணாநிதி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, அப்புறம் அந்த சலுகை கோட்டா கொடுத்தாராம். அதுபோல் கிறிஸ்தவங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது கிறிஸ்தவங்க வேணான்ட்டாங்க ஒன்று. அதுக்கப்புறம் இவங்க அதை எங்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்காட்டினாலும் எங்களை ஏன் நீங்கள் அரசியலுக்கு அடுத்த காரியத்தில் எங்களை நீங்கள் மதிக்கிறதில்ல, இல்லை எங்களை கன்சல்ட் பண்ணுறதில்ல, எங்களை ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு கேட்டபோது ரொம்ப துக்கமாக இருக்குது. நான் அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் வாயை கிண்டிட்டீங்க. இதுதான் உங்களை பற்றிய உண்மை. இஸ்லாமியர்கள் புளி மூட்டை, நீங்கள் நெல்லிக்காய் மூட்டை. உங்களை நம்பி நான் ஒரு அரசியல் சாசன முன்னேற்றம், ஒரு கொள்கை முன்னேற்றம், ஒரு அபிவிருத்தி திட்டம், அது பட்டியலினமோ என்னவோ அதை நான் செய்ய முடியாது. உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க, உங்களுக்குள்ளே 1008 பிரிவினை இருக்குது. யூ ஆர் நாட் டுகெதர். ஸோ என்னுடைய அரசியல் பயணத்தில் திராவிட கொள்கையை இன்னும் அதில் போகும்போது நீங்கள் பிரிவினைவாதிகளாகவே உங்களுக்குள்ளே இருக்கிற வேட்கையினால், உங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினையான கருத்தினால மையமான ஒரு விஷயத்தை பாதிச்சிடுவீங்க. அவங்களுக்குள்ளே பிரிவினை இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுக்குள்ளே பிரிவினை இருக்குது. ஆனால் அல்லாஹ், மதம், குர்ஆன், மதம்னா எல்லாம் ஒன்றாயிடுறானுங்க. அவங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் அந்த மாதிரிலாம் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் ஒரு சிலர்லாம் அப்படியே ஒன்றாயிடுறாங்க. கேரளட்ஸ் பாருங்கள், அந்த மொழி நிமித்தம், அந்த மாநிலத்து நிமித்தம் ஒன்றாயிடுவாங்க. எங்கே போனாலும் தமிழர்கள் ஒற்றுமையாக இல்லை. ரொம்ப மனசு பாரமாக இருக்குது, பெருமூச்சு விட வேண்டியிருக்கு. கோ எனிவேர் இன் த வேர்ல்ட், Tamilians are not together. They are not. இப்பெல்லாம் சொல்ல அவநம்பிக்கையான வார்த்தை இல்லை. நம்ம பார்க்க வேண்டியதுக்கு நமக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது சூடு சொரணை ஒன்றாகணும். அவங்க லேபர் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆஃபீஸர் ரேங்கில் டெப்யூட்டட் பீப்புளாக இருந்தாலும் சரி, இன் எனி நேஷன் Tamilians are not together. They are not. நிர்பந்தம்னு ஏதாவது ஒன்று வந்தால் தான் அவங்க ஒன்றா நிற்கிறாங்க, நாட் அதர்வைஸ். ஓகே, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். The book of 1 Corinthians chapter 7 verse 24.
சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவன் முன்பாக நிலைத்திருக்க கடவன். இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சிக்கிறதுக்கு நாம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஓகே, இல்லை இங்கேருந்து கூட வாசித்தா இன்னுமே நல்லது. 17ஆம் வசனம், 1 Corinthians 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். தேவன் அவனவனுக்கு அதில் அவளவளுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அவளவளை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் அவளவள் நடக்க கடவள். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். எந்த ஒரு வாக்கியத்துக்கும் எந்த ஒரு தாற்பயத்துக்கும் ஆண்டவர் விளக்கம் கொடுக்காம இல்லை. வேதம் தன்னைத்தானே வியாக்கியானம் பண்ணுகிறது என்பது ஆரம்ப காலத்தில் எனக்கு திகைப்பாக தான் இருந்தது. அதான் கொஞ்சம் தடுமாற்றம்னு சொல்ல முடியாது, புரியல எப்படி அதை கண்டுபிடிப்பதுன்னு. வேதத்தின் இடத்துல நான் இடறவில்லை. இது என்ன புதிராக இருக்குது, இது எப்படி விளங்கிக்கலாங்கும்போது படிக்க தான் ஒன்று, அவங்க சொல்கிறத மறுபடியும் கேட்க தான். நீங்கள் வேத வசனத்தை படிக்கணும், கேள்வியும் படணும், கேள்விப்பட்டுகிட்டே இருக்கணும். த்ரூ ரேடியோ, த்ரூ டெலிவிஷன், த்ரூ ரெக்கார்டட் மெசேஜஸ், த்ரூ பிரிண்டட் புக்ஸ், இந்த மாதிரி விசேஷமான பைபிள் ஸ்டடீஸ், இல்லை ரெகுலர் பைபிள் ஸ்டடீஸ், விசேஷமான கருத்தரங்கு, செமினார்ஸ், இது மூலமாக நீங்கள் கர்த்தரோட வசனத்தை கேள்விப்பட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொருத்தரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி புரிய வைக்கிறாங்க மற்றவங்களுக்கு, எல்லாரும் பொதுவாக எதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வருது. புத்தகங்கள் தான் யாரோ எழுதினாலும் அது அவங்களுடைய முழுக்க அவங்களுடைய கருத்தாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. வசனத்தை தழுவிய புத்தகங்கள் எழுதியிருந்தால் அதை வசனத்திலிருந்து வர வேண்டிய வெளிச்சத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அம்சத்தை தான் அவங்க எழுதியிருக்க வேண்டும். பிசகி விட்டார்களா, தவறி விட்டார்களா, தவறான கருத்தா, தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். நேற்று கூட சொன்னேன், அந்த கல்யாணத்தில் அழைப்பு நேரம் இல்லை, அவங்களே 5 minutes தான் சொல்கிறாங்க. என்னத்தை 5 minutes சொல்கிறதுக்கு ரொம்ப திறமை வேணும், கிருபை வேணும். அதே நேரத்தில் 5 minutes சொல்கிறத முழுசுக்க அப்படியே கேட்குறதுக்கு அதுங்களுக்கு கவனம் வேணும். அதுவே ஒரு பரவசமான இடம், பரவசமான நிலை, அதுதான் அதுக்கு மத்தியில் தான் கேட்கணும். அதுதான் கர்த்தர், அதுதான் வேதம். எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு தனி அறையில் ஆண்டவர் சொல்கிறதில்ல, எப்பயுமே சொல்கிறதில்ல, எல்லாத்தையுமே சொல்கிறதில்ல. அப்படி வேணும்னா நீங்கள் தனி அறையில் இயேசு கிறிஸ்துவை போல் தனிமையிலேயே அதிகமாக ஜெபிக்கணும், தனித்த ஒரு இடத்துக்கு போனால் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கணும், கற்றுக்கிட்டதை வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கணும். சோத்திரம். என் கூட அதான் சொல்கிறேன், வாழ்க்கையை பற்றி தான் உங்களுக்கு போதிக்கிறேன். 8 சுரக்காய் கறிக்கு உதவும், அது சும்மா கதை சொல்லி அவங்கள பரவசப்படுத்தி நல்லா இருந்துச்சுல அப்படி சொல்கிறதுக்கு நான் இல்லை, எனக்கு அது தெரியல, தெரிஞ்சுக்கணும், ரொம்பவே துடிக்கணும். அவ்வளோ புஸ்தகம் இருக்குது, கதை புஸ்தகம், ஒன்றும் மண்டையில் நிற்க மாட்டேங்குது, ஒரு கதையும் மண்டையில் நிற்க மாட்டேங்குது. சலிச்சிக்கக்கூடாது. எவ்வளோ டைம் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு என்னால் சொல்ல முடியுது? இந்த அளவுக்காக எவ்வளோ சொல்ல முடியுது? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேட். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க. அழைப்பு, கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு அழைப்பு. ஊழியம் என்பது ஒரு அழைப்பு. திருமணம் என்பது செம்ம அழைப்பு. தனியாக இருக்கிறது, தனிமையான வாழ்க்கை, அந்த பீயிங் செலிபேட், அன்னகன்கிறது வேற,
ஸ்பின்ஸ்டர், திருமணம் ஆகாமல் இருப்பது என்பது வேறு. அன்னகரங்கிறது அது ஒரு நேச்சுரல் ஃபினாமினன், அது ஒரு ஃபிசிக்கல் ஃபினாமினன். ஆனால் தனிமையாக இது இயேசுக்காக அர்ப்பணித்திருப்பது அந்த எப்தாவுடைய மக மாதிரி. அது தேவ கிருபை. அதை முன்னாடி வாசிக்கிறோம். விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றும் இல்லைன்னா கல்யாணம் ஆறுதும் ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆயிட்டதும் ஒன்றும் இல்லை. அழைப்பு, அழைக்கப்படணும், அந்த கிருபை வேணும். அது தெரிய வரும், அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு போய் உட்காந்துலாம் வரும். அப்படி தான், தட்ஸ் ஹவ் இட் கம்ஸ். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிளே கிடையாது. பேச தான் பேச வேண்டியது தானாக வரும். நமக்கு டோல பாஸ்டர் தேவதாசன் சொன்னார், ஸோ ஆஸ் யூ லிவ் யூ கம் டு நோ ஹூ யூ ஆர். நீங்கள் யார் உங்களுக்கே தெரிய வரும். வாழ தான் வாழ்வியில் வழுக்குவோம், வாழ்க்கையில் வழிவோம், எல்லாமே இருக்குது. சால் தே வறண்டு போவோம். ஸோ யூ ஹாவ் டு டிஸ்கவர் ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துக்குள்ளே நீ யார். நாம் எல்லாரும் ஒரு தினசாக தான் இருந்தோம், அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் இயேசுக்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரு தினசாக இருக்க முடியாது. அழைக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும், அழைக்கப்பட்ட அந்தஸ்தில் இருக்க வேண்டும். பலவிதமான அழைப்பு கொண்டவங்க தான் ஒரே சரீரத்திலே பல அங்கங்கள் கொண்ட ஒரே சரீரமாக வச்சுருக்க செம்ம நிர்வாகம், செம்ம ஒற்றுமை. அதுதான் அதெல்லாம் மாற்றிக்கலாம் முடியாது. அப்படியே எல்லாம் ஒரே கையாகவே இந்த சரீரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்கும். 2 கை 2 இடத்துல பொசிஷனில் இருக்குது, பாகம் ஏதோ சகிக்குது. இதுவே இங்கேருந்து இங்கே வரைக்கும் எல்லாமே கையாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஐயோ, ஒரே கண்ணாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? கண் சூப்பர் தான், அது எல்லாமே சூப்பர் தான். எது தான் மட்டம்? காது இல்லாமல் தான் எப்படி இருக்கும்? காதாகவே எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாம் வந்து உடனே சிரிக்கிறது, அதெல்லாம் வேஸ்ட்டு. உணர்வுள்ளவர்களை கொண்டு தான் ஆண்டவர் இது வரைக்கும் உலகத்தில் கிரியை செய்கிறார். அர்ப்பணித்தவங்களை கொண்டு தான் கிரியை செய்கிறார். போராட்டத்தோடு வந்தவங்கள தான் ஆண்டவர் உபயோகிக்கிறார். முடியல, தெரியல, ஆனாலும் வரேன், இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், வந்தவங்கள தான். யோசிக்கிறேன், புரிஞ்ச பிற்பாடு அதெல்லாம் அதுக்கெலாம் ஆண்டவர் காத்திருக்கிறது இல்லை. உண்மையாகவே அழைப்பு பெற்றவங்க ரொம்ப நாள் காத்திருக்க முடியாது. அழைப்பு உறுதியாயிடுச்சுன்னா பயணம் ஆரம்பிச்சிடும். அந்த திசையில் வழக்கமாக ஒரு பயணத்தில் போயிட்டுருப்போம். அழைப்பு வந்தோடனே பயணம் மாறும், டைரெக்ஷன் மாறும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாறும், சாலை மாறும், வேகம் மாறும், எவ்ரிதிங் வில் சேஞ்ச். பட் we will be pressing on. வேலை நடக்கும். எல்லாமே குழந்தைகளாக தானே இருந்தோம். குழந்தைகளாக அதான் அந்த பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காலம். அந்தந்த காலத்தில் தான் அந்த அழைப்பு நிறைவேறும், அந்த அழைப்பு வளரும், அந்த அழைப்பு விரிவாகும், விவரம் அடையும், விவேகம் அடையும், விண்ணகம் நோக்கி நம்மை பயணிக்க செய்யும். எல்லாத்தோடு எல்லாரை போல் இருக்கணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. எல்லாரை போல் இருக்க முடியாதுங்கிறது முதல்ல அறிஞ்சிக்கோங்க. எல்லாரை போல் இருக்க முடியாதுன்னு, எல்லாரை போல் இருக்கணும் ஆசைப்படலான்னு தனியாக இருந்தாலும் எல்லாரோடையும் சேர்ந்து தான் இருக்கணும். அது இன்னொரு பெரிய விஷயம். அல்லேலூயா. நான் சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? அது உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது. எல்லாரை போல் இருக்க விருப்பப்படக்கூடாது, முடியாது. எல்லாரை போல் இருக்க விருப்பக்கூடாது. எல்லாருக்கும் இருக்கிற அழைப்பு எல்லாருக்கும் இல்லை. ஆனால் நமக்கு இருக்கிற அந்த தனிமையான அழைப்போடு எல்லாரோடும் இருக்கணும். Praise the Lord. நான்லாம் அவனோட சேர மாட்டேன் அப்படிலாம் இருந்தால் சரியாக வராது. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட அழைப்பில் சில நேரத்தில் தனியாக தான் வேலை செய்யணும், செய்ய. 4 பேர் உதவி தேவையுள்ள ஒரு அழைப்புனா 4 பேர் உதவி நீ தேடணும், கேட்கணும். தெரியலனா கேட்கணும். எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லை நீ சொல்லக்கூடாது. வாய் வராது, எனக்கு தெரியும். நல்ல காரியத்தை சொல்லும்போதே உங்களுக்கு வாய் இல்லை, கஷ்டமான காரியத்தை சொன்னால் எங்கே வாய் இருக்க போகுது? தட்ஸ் ஹவ் இட் இஸ். பிரைஸ் தி லார்ட். எதுக்காக ஆண்டவர் ஒருத்தன் புருஷன் மனைவி இணைக்கிறாரு? டு லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர், டு லேர்ன் அபவுட் ஈச் அதர், டு லேர்ன் டுகெதர், டு லேர்ன் அபவுட் த ஃபாதர். தகப்பனை, மீட்பரை, இரட்சகரை, மணவாளனை, தேற்றவாளனை
திரியேகரை புரிந்து கொள்வதற்கு அந்த வசனத்தில் அதானே சொல்கிறாங்க, பரிசுத்தான அதானே எழுதிக்கா, நான் கிறிஸ்துவை பற்றியும் ஏயா அங்கேயும் சபையை கொண்டு வந்துட்டீங்க கல்யாண விஷயத்தில். அதான் நானாக கொண்டு வந்தேன், இல்லை யாராவது கொண்டு வந்தாங்க? கர்த்தர் தான் சொல்லியிருக்கார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அழைப்பு 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 தெரிஞ்சால் தான் நிலச்சிருக்க முடியும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இதெல்லாம் நான் 38 வருஷமும், ஒரு வருஷம் குறைஞ்சபட்சம் 100 தடவையாச்சும் சொன்னால் 38,800 இல்லை 38,000 முறை கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஆல் தீஸ் இயர்ஸ் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கி கொள்ளும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு கால இடறி விழுவதில்லை. 2 பேதுரு 1:10. என்னத்தையும் நீங்கள் கூட்டி சேர்த்தாலும் விசுவாசத்தோட அன்போடு அதையும் இச்சை அடக்கத்தையும் தைரியத்தையும் எல்லாத்தையும் கேட்டு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகளை நீங்கள் செய்தால், கூட்டி வழங்க வேண்டியதெல்லாம் கூட்டி வழங்கினா தான், அப்போ தான் பேஜே ஓப்பன் ஆகும். இந்த சில நேரத்தில் பேஜ் ஓப்பன் ஆகணுங்கிறதுக்கு இந்த இங்கே நெட்டில் பார்க்கும்போது அது மாதிரி தான். இதெல்லாம் சேர்த்து கூட்டி வழங்கினால்தான் வாசிக்கலாமே, எதுக்கு தடுமாறணும்? 2 பேதுரு 1 3 தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளலாம் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் இவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அளிக்கப்பட்டிருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடைய தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியோட சகோதர ஸ்நேகத்தோட அன்பு, இதை கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், 7 விஷயத்தை அங்கே சொல்கிறார். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொறிப்பன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் முடிக்கலாம். பாருங்கள், பரிசுத்தாவியானவரால் வேதத்தை எழுதும்போது பல பகுதிகளிலே, பல புத்தகங்களிலே, அதிகாரங்களிலே அவரால் நறுக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் முடித்தோன்னு இல்லை. பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பெரிய விவசாயங்க. இட்ஸ் பிக் டைம் அக்ரிகல்ச்சர். விவசாயங்கிறது வெறும் நெல் விளைக்கிறத நீங்கள் நினைக்காதீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் வெஜிடேஷன். எல்லா விதமான தாவர இயல், பாட்டனி, ஏராளமான அம்சங்கள் அதில் செயல்படுகிறது. அதெல்லாம் இருக்கிற வேண்டிய அளவுக்கு இருந்தால் தான் செழிப்பு, வளர்ச்சி, பெருக்கம், அறுவடை, சுகமான பயிர்கள், நல்ல தரமான விதை பயிர்களும் தானிய உணவு பயிர்களும் நம்ம விளைவிக்க முடியும். அதனால் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நீங்கள் உறுதியாக்கி கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால், 1 Corinthians 7:21, அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். நீங்கள் இதை தப்பாக புரிஞ்சுக்கூடாது. எங்கே போனாலும் எனக்கு வேலை செய்ய தான் இஷ்டமாக இருக்குது. எங்கே போனாலும் முதல்ல அங்கே என்னது இருந்தால் கரெக்ட் பண்ணுறது, சேரை சரி பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இப்படி தான் யோசிக்கணும். போனவங்க ஒரு சேரில் உட்காருவோம், 4 பேர் வாங்க எனக்கு இதெல்லாம் அந்த மாதிரி வரல. அதுதான் ரைட்டு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லலை. மேனேஜ் பண்ணுறதுக்கு அறிவு வேணும், வேலை செய்கிறதுக்கு அறிவு வேணும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. சோத்திரம். அடிமையாக அழைக்கப்பட்டிருந்தால்
நான் தான் எப்போ பார்த்தாலும் அங்கே போனால் எடுபடி ஏகாம்பரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது, அது செஞ்சால் தான் பார்க்க சகிக்கும். ஆமாவா இல்லையா? அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாண பொண்ணும் கல்யாண பையனும் எல்லோரும் தெரிகிற மாதிரி பக்கத்தில் அந்த என்னது அந்த ராஜா ராணி சேர் போடல. என்னையா அந்த மூலையில் போய் வச்சுருக்கீங்க, யார் எங்க முக்கியஸ்தர், நீங்களா? ஊழியக்காரங்களும் நடுவில் போட்டு வச்சுருக்கானுங்க. போயா தூக்கி அதெல்லாம் அந்த பக்கம் சைடு. எங்கேயே அவன் ஃபோக்கஸ் வச்சுருக்கான், அவன் அவிசுவாசி, அந்த டெக்கரேட் பண்ணுறான். அவனுக்கு அறிவு இருக்குது எங்கே இருக்குன்னு. என்ன ஊழியக்காரன் அவங்களுக்கு ஐயா கல்யாணம், பையா அப்படி தள்ளி வையா. ஸோ வி நீட் டு நோ. எங்கே பார்த்தாலும் அவங்க அதெல்லாம் அவங்க வேலை, அதெல்லாம் இவங்க வேலை, அவங்களாம் இதில் வேலை, இப்படிலாம் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு உங்களால் முடியாது. ஏன்னா உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு 4 பேர் சௌரியம் பண்ணால் தான் முடியும். சத்தமே இல்லை. பிரைஸ் லார்ட். விபிஎஸ் வருது, இந்த பின்னாடி இருந்து வாலண்டியர்ஸ் வேலை செய்யலைன்னா நீங்கள் அவங்க உட்காந்து நிம்மதியாக பாடம் நடத்துவீங்களா? முடியாது. எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருடைய ஆவியானவரும் கர்த்தருடைய வார்த்தையும் தேவத்தூரும் கண்ணுக்கு தெரியாதவங்களாம் நமக்கு ஒத்தாசை பண்ணலாம். இதுங்களை மேய்க்க முடியுமா? நம்ம பிள்ளைகளே நமக்கு மேய்க்க முடியல, அடுத்தவன் பெற்ற பிள்ளைய மேய்க்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொன்றும் ஒரு தினசில் வரும். ஸோ நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாக இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்கான். அடிமைன்னு ஒன்று நம்ம என்னத்தையோ நினச்சிக்கிறோம். ஒருத்தன் போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கான், கழுத்து மேலே காலை வச்சுட்டே இருக்கான். இதெல்லாம் தப்பான அபிப்பிராயம். சர்வன்ட்யூட், சர்வீஸ், கீப் ஆன் சர்விங், relentlessly serving. கர்த்தர் நம்மளை பார்க்குறார். நமக்கு கொடுத்த வேலையை எப்படி செய்கிறோம், நமக்கு கொடுத்த வேலையோடு இன்னும் எவ்வளோ. ஒருத்தன் உன்னை 1 மைல் தூரம் போக பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஸ்பிரிட் ஆஃப் வில்லிங்னஸ் தான் அங்கே ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் கவனிக்கிறார். இந்த அர்ப்பணித்த விருப்பமுள்ள ஆவி, அந்த விருப்பமுள்ள ஆவி எனக்கு இருக்குது, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததே செய்கிறேன்னா அதுக்கு சீர்திருத்தம் தான் கிடைக்கும். கோபமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சோத்திரம். எவ்வளோ தான் நல்ல விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் விரும்பினதை செய்யாமல் விரும்பாத செஞ்சிங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? எம்மா நீ அவ்வளோ அருமையாக விரும்பின, ஆனால் நீ ஏட்டிப்படி அப்படி செஞ்சுருக்க, இது லாய்க்கு இல்லை, இது ஒவ்வாது, இதை ஏற்றுக்க முடியாது, இதை விட்டுடு, இதை செய். அதுதான் கிடைக்கும் நிச்சயமாக, கண்டிப்பாக. அது பவுலாக இருந்தாலும் அதுதான் கிடைக்கும். நேத்திக்கு கர்த்தருக்குள்ள மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் அதே தான் கர்த்தருடைய நியதி. இன்னும் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். இது பிளெயின் ஸ்போக்கன் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டால் நீங்கள் தேவனுடைய அடிமைனா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை யாருக்காக, யாரோடு, யார் முன்னாக, யார் முன்னிலையாக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவாகி தேவனுடைய முன்னிலையாக நாம் நடக்கிறோம். அப்போது நாம் we are automatically reporting before the Father because of Jesus by the help of the Holy Spirit. இதெல்லாம் அவர் யாருக்காக செய்கிறாரு, யாரை கொண்டு செய்கிறாரு, என்ன வளர்ச்சிக்காக செய்கிறாரு? சபை பக்தி விருத்திக்காக, வளர்ச்சிக்காக. அதனால் நாம் எதையுமே ஐசோலேட் பண்ணி அப்படி வேறு பிரித்து வெட்டி விட்டு அது மாதிரிலாம் அதை ஒரு பெரிய ஜோடனையாகலாம் செய்யவே முடியாது. யாரோ செய்கிறாங்கன்னா அதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக மண்டையை உடச்சிக்க வேண்டாம். நீங்கள் ஒத்துழைங்க, நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் விட்டு கொடுங்க, கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார். ஆமென். மனுஷருக்கு அடிமைகளாகாதுங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ அது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. ஓகே. அதில் சுகமானது, சுகவீனமானது, துரோகமானது, துரோகம் இல்லாதது, அறிவில்லாதது, அறிவுள்ளது, வலிந்து பொருள் கொள்ளக்கூடியது, இருக்கிற அர்த்தம் நிறைய இருக்குது. ஓகே. அதெல்லாம் சாதாரண வாழ்க்கையிலேருந்தே புரிஞ்சுக்கலாம். அதுக்காக எங்கேயோ பெரிய என்னமோ ரகசியம் இருக்குது அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஒரே ஒரு
கோடு காமிக்கிறேன். முகதாட்சிணை இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள், மனுஷனுக்கு நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. இஃப் யூ லிவ் ஃபார் யுவர் ஃபேஸ் வேல்யூ, யூ ஒன்றும் சொல்லத்துக்கே இல்லை. ஆமாம், சரி. ஆக அதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்குமாக நிலைத்திருக்க கடவன். இந்த அழைப்பில் ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் நீங்கள் நச்சுன்னு கர்த்தருக்காக நிற்பீங்க. ஜாதி ஜனத்தை நம்பி, சொந்த பந்தத்தை நம்பி, கொண்டவன் கொடுத்தவனை நம்பி, வேலை வெட்டியை நம்பி, பிரிஜிதராஜ் சொத்தை நம்பி, உடன்பிறப்பை நம்பி, மலையா புருஷனை தான் நம்பினேன், மலையா மனைவி தான் நம்பினேன், இதெல்லாம் இல்லாமல் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்ம கோபம் வரும், நமக்கு வரணும், அதான் கோபம் வரணும். கோபம் வந்தால் தான் நம்ம உண்மை உள்ளவங்க. கோபம் வரலாம், எனக்குலாம் கோபமே வரா, நீ பெரிய ஏமாத்துக்கார், சூப்பரான ஏமாத்துக்கார். கோபம் வரணும். ஆனால் கோபம் வந்துட்டு வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறின மாதிரி இருக்கக்கூடாது. சோத்திரம், முருங்கை மரமே பேஜாரான மரம். விழுந்தா ஒன்றும் தேராது, பல்லு தேராது, எதுவும் மூக்கு தேராது, ஒன்றும் தேராது. பார்த்துக்கங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. கோபத்தினால என்ன நடந்துச்சுங்கிறது, என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. ஆனால் நமக்கு நம்ம நிலைமை புரியணும், நம்முடைய நிலைமை நமக்கு புரியணும். எஸ், அந்த ஹோல் அதிகாரமே கல்யாணம் ஆனவங்க, ஆகாதவங்க, கன்னிகைகள், காலம் தாமதம் ஆறவங்க, லேட் மேரேஜஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை பற்றி, டிவோர்ஸ் ஆனவங்க, விவாகரத்து ஆனவங்க, அப்புறம் கல்யாணமே வாழ்க்கை அப்படின்னு கனவு காண்றவங்க, கட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு இருக்கவங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. நீங்கள் நிறுத்தி நிதானம் வாக்கியமாக வாசிச்சிங்கன்னா, வார்த்தைக்கு வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு கல்யாண பிரசங்கமே தேவையில்லை. வந்தாமா, கொடுத்தாங்களா ஃபார்மாலிட்டிக்கு, சட்டம் சொல்லுதா, வந்தீங்களா, போயிட்டே இருக்கலாம். அங்கே உட்காந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, இங்கே கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் அங்கேயும் கொடுக்குறோம். சோத்திரம், நீங்களே பைபிளை படிச்சு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 7 மாதம் இல்லை 7 வாரம் 7 நாள் ஒன்றுக்கு வந்து 7ஆம் அதிகாரம் வாசிச்சிங்கன்னா கல்யாணம் வேணுமா வேணானுமே தெளிவே வந்துடும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு கரைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு கவனமாக இருங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், எல்லா மனைவி உண்மையானவங்க இல்லை, எல்லா புருஷர்களும் உண்மையானவங்க இல்லை. ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர், இணைக்கிறவர் உண்மையுள்ளவர். நீங்கள் எல்லாத்துக்கும் ஆமையெல்லாம் சொல்லாதீங்க, இனிமேல் எல்லாத்துக்கும் ஆலையிலாம் சொல்லாதீங்க. எதுவுக்கு சொல்லணுமோ அதுக்கு தான் நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி கற்றுக்கோங்க. நீங்கள் தான் அப்போ தான் விழிப்பாக கேட்கணும். என்கிட்ட இல்லாத உண்மை ராணிக்கிட்ட இருந்திருக்கோம், அதை தான் நான் கற்றுக்கிறதுக்கு என்ன அதோடு கூட இணைச்சார். அதுக்கிட்ட இல்லாத உண்மை என்கிட்ட இருந்திருக்கோம், என்கிட்ட இருக்க உண்மையை தான் அது கற்றுக்கணும்னு அதை என்னோட இணைச்சார். That's a long time lesson to learn from each other. இதை ஃபெயில் பண்ணி இதில் ஒன்றுமே கற்றுக்கலன்னா அது உங்கள் தலையெழுத்து, துர்பாக்கியம். கல்யாணம் ஆகியும் பிரயோஜனமற்ற வேஸ்ட்டு. அது ஒரு தேவ திரவிய அனுமானம். இட்ஸ் அ சாக்ரமெண்ட், ஒரு பெரிய அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை சாமி நமக்கு கொடுக்குறாரு. அது பரிசுத்த மேய்வி வாகம், ஹோலி மேட்ரிமனி. அதில் நீங்கள் சரியாக வளரலை, சரியாக உங்கள் பிள்ளைகளை வளர்க்கலை. உங்கள் பிள்ளைகளை எதுக்காக கொடுக்குறாரு? உங்கள் உண்மை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும், என்ன உங்ககிட்ட உண்மை இருக்குது அதை கொடுக்க முடியும், அதுக்காக. தோத்திரம் பகீர்னு இருக்கா, இருக்கணும். அதான் அப்படி தான் நீங்கள் கற்றுக்கணும். when you really fail you will know how untrue you are, and when you learn right you know how true you can become.
Hallelujah. That's wonderful. இங்கே ஒரு கோடு காமிக்கிறேன் பாருங்க. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். பண்ணினவள் இல்லை பண்ணினவன் தானா? இன்னும் இழுக்கும் கண்ணாடி தான் மாற்றணும். இன்னுதான். ஸோ சேம் வே வீட்டுக்காரரை எப்படி பிரியப்படுத்துறது இவங்க வாழ்வாங்க, அவங்கள பிரியப்படுத்துறது எப்படி இவங்க வாழ்வாங்க. இப்போ யார் பிரியம் அங்கே அடிபட்டு போச்சு? கர்த்தருடைய பிரியம் அடிபட்டு போச்சு. கர்த்தருடைய பிரியம் அடிபடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக இருக்க முடியுமா? முடியும். கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறது எப்படி நடந்தால், கர்த்தர் யாருக்கு தனக்கு பிரியமாக நடக்கிறத பற்றி எப்படி சொல்ல, மனைவியை நேசிம்பார். உன் மனைவி வெறுத்துட்டு என்னை நேசின்னு சொல்ல மாட்டார். ஸ்தோத்திரம். உன் மனைவியே தொங்காத வேணால் அது கண்டிப்பாக சொல்லுவார். அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸ்தோத்திரம். சத்தமே இல்லை. புருஷனையே தொங்கிட்டு இருக்காத. என்ன படிங்க. அழைப்பு, அழைப்பிலே நிலைத்திருப்பது. அழைப்பு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அழைக்கப்படாவிட்டால் இந்த வாழ்க்கையிலே நாம் நிலைத்திருக்க முடியாது. அழைக்கப்படாவிட்டால் தனிமையான வாழ்க்கை நரகமாக இருக்கும். அழைக்கப்படாவிட்டால் கல்யாண வாழ்க்கை நரகமாக இருக்கும். அழைக்கப்படாவிட்டால் ஊழியம் பெரிய படுகொலியாக இருக்கும். அழைக்கப்படாவிட்டால் எந்த ஒரு அந்தஸ்தும் மேன்மையாக இருக்காது. அழைப்புக்கேற்ற மோல்டிங் இருக்கும். அழைப்பு ஒரு அச்சு இயந்திரம். அதுக்குள்ளே ஆண்டவர் நம்மளை பொருத்தி ஏற்ற வடிவிலே நம்மளை வெளியே கொண்டு வருவார். இட் மே டேக் டைம், இட் மே டேக் இயர்ஸ். எஸ், நம்ம ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக வரப்போகிறது நம்ம கடைசி நாள் தான், உலகத்தை விட்டு பிரியும் நாள் தான். அது வரைக்கும் நம்மளை ஆண்டவர் பர்ஃபெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் ஓரளவுக்கு அந்த உருவாகி கொண்டிருக்கும் காலத்திலே நம்மளை ஆண்டவர் உபயோகிக்கிறார். அதுதான் அப்படி தான் வேதத்தில் இருக்குது. அது ஒரு உலக பிரகாரமான இண்டஸ்ட்ரி அடுத்தது, அதாவது தொழிற்சாலைக்கு அடுத்த அந்த என்ஜினியரிங்க்கு அந்த அறிவுக்கு இது ஒத்து வராது. அந்த அறிவுக்கு இது ஒத்து வராது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, உருவாக்கின பிற்பாடு தான் நம்ம பாத்திரம்லாம் நம்ம உருவாக்கினப்படி தான் சேல்ஸுக்கு வருது, அதை தான் நம்ம வாங்கி உபயோகிக்கிறோம். அப்படி இல்லை. தேவன் நம்மை உருவாக்கி கொண்டே நம்மை உபயோகிக்கிறார், உபயோகித்து கொண்டே நம்மளை உருவாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய உபயோகமற்ற தன்மையை கொண்டு நம்மளை உருவாக்குகிறார். நம்முடைய உபயோகமான தன்மையை கொண்டு நம்மை உருவாக்குறார். நம்முடைய உருட்டுங்கிறாங்களே இந்த தில்லுமில்லு, அதை கொண்டு ஆண்டு நம்ம உருவாக்குறார். சோத்திரம் அல்லேலூயா. எல்லா பொருத்தமும் பார்த்துட்டு தான் போவாங்க. எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டிசைன்ஸாக உட்காந்துருக்கும். சோத்திரம். தேவையில்லாமல் அங்கலாக்காதீங்க. எல்லாருக்கும் இருக்கிற சோதனை தான். எனக்கு மாத்திரம் யாருக்கும் தனித்தனியாக, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சோதனை. நீங்கள் வசனத்தை பார்க்க தான் விரும்பணும். விருப்பம் இல்லாமே பாருங்கள், விரும்பம் வரும். அப்புறம் பாருங்கள், விரும்பி பாருங்கள், பார்த்துட்டே இருங்க, விருப்பம் வரும், எல்லாமே வரும். பிரைஸ் தி லார்ட். எவ்ரிதிங் வில் ஃபால் இன் லைன். எவ்வளோ வசனம் தெரிஞ்சாலும் உடனே வெற்றி வராது. எவ்வளோ வசனம் தெரிஞ்சாலும் சூப்பராக தோற்று போவோம். கோபமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதை பற்றி எனக்கு சந்தேகமே கிடையாது. அதுக்கு நான் வரவேற்பு எதிர்பார்க்குறதே கிடையாது, ஆமோதனை எதிர்பார்க்குறதே கிடையாது. எல்லா வசனம் தெரிஞ்சும் தோற்று போவோம். ஏன்? எதனால்? அவங்களுடைய மனநிலையை பொறுத்து. உண்மையாக கர்த்தரை சார்ந்திருந்தோமா, வசனத்தை சார்ந்திருந்தோமா, வசனத்தை முக்கியத்துவம் கொடுத்தோமா, அடிப்படையான இந்த விஷயங்களை தான் சொல்கிறேன். இன்னும் பர்டிகுலராக அந்த ஆத்மார்த்தமான காரியம் உங்களுக்கும் ஆவியானவருக்கு தான் தெரியும், உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் பிதாவுக்கு தான் தெரியும். உங்கள் சரீரத்துக்கும் இந்த கலாத்திருப்பு தான் அவசியம். 5:16 16-17 ஆவி மாம்சத்துக்கு விரோதமாவா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் வசனம் வேலை செய்யும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஹalleluya லோகா ராதா சந்தரேகா சுப்ரா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க. நாலாம் வசனம். அவனவன் தன் கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. எவ்வளோ பெரிய வசனம். மை காட். ஆனால் சச் அ ஸ்மால் ஸ்கிரிப்சர்.
அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. இன்றைக்கி வந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் பாரத்தை உங்களால் சுமக்க முடியுதா? சுமக்கிறீங்களா? அங்கே நான் சுமக்காமல் இருக்கோம் நீங்களாம் எல்லாம் சொல்லுவீங்க. நான் சொன்னது தான், வசனம் சொன்னது தான் சொன்னேன், அதனால் நான் சொன்னது தான். மனுஷனாகிய நான் சொல்கிறது அதை நீங்கள் மதிக்கவே அவசியம் இல்லை. நான் ஒன்றும் பெருசாக அதுக்காக அலையவும் இல்லை. அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. எவ்வளோ நேரம், எத்தனை தருணம், எவ்வளோ இடங்கள், எத்தனை முறை நாம் அந்த பாரத்தை எதிர்த்திருக்கிறோம், வெறுத்திருக்கிறோம், தட்டி கழித்திருக்கிறோம். எவன் இழிச்சவன் மாட்ட மாட்டான், அவன் மேலே அதை வச்சிருவோம். யார் நம்மளை அப்படி இருந்தீங்கன்னா ஒரு பாடம் உருப்படியாக அவன் வாழ்க்கையில் கற்றுக்க முடியாது. உங்களால் உருப்படவே முடியாது, உங்களால் உருவாகவே முடியாது. நான் கடவுளை மனுஷன், ஐம் எ சர்வன்ட் ஆஃப் காட். நீ உன் பாரத்தை ஒழுங்காக சுமக்க கற்றுக்கணும், உன் பாரத்தை நீ மதிக்கணும். அதுதான் உன்னை உருவாக்கும். அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற வேண்டும். அவன் தான் எனக்கு பாத்திரமான சீஷன் எஜமான் சொன்ன பிற்பாடு அதுக்கு என்ன அப்பீல் வேண்டியிருக்கு? யார்கிட்ட போய் அனுதாபத்துக்கு அலையிறீங்க? மேலும் திருவசனத்தில் அது வேண்டாம். 7ஆம் வசனம், மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். தளர்வு அதானே ஏசாயா 35ஆம் அதிகாரம் முழுசும் ஒரு பாதி வசனம் வர, பாதி அதிகாரம், அதுவே 10 வசனம் தான் நினைக்கிறேன், 8-9 வசனம் தான். அதில் பாதி வசனம் வரைக்கும் அதுதானே சொல்கிறாரு. தள்ளாடாத, தளர்ந்து போகாத, உற்சாகமாக இரு, நிலைத்திரு. Hold your ground, hold your peace, hold on to what God has given you. உண்மைங்க, இதெல்லாம் சொல்லிட்டேன் இத்தனை வருஷத்தில். நான் இன்னும் மறைக்கலை. இப்போலாம் இதுக்கு எல்லாமே பெரிய பெஸ்ட்டாகிட்டீங்க. அதனால் எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது, எல்லாம் தெரியும் வேறு நினைக்கிறீங்க. ரைட்டு, ஒண்டர்ஃபுல், அப்படியே போங்க, உருப்படுங்க, கனி விளைவு மாற்றுங்க. ஏற்ற காலம் நமக்கு விளைவை கொடுக்கணுன்னா தளர்வு இருக்கவே கூடாது. காலம் வந்தும் கூட நீங்கள் அது உங்களுக்கு நிறைவேறலைன்னா உங்கள் வாழ்க்கையில் தளர்வு, மனத்தளர்வு, சரீர தளர்வு, ஒப்பாரி, சோம்பல், நொட்ட சொல்லு, நக்கல், நையாண்டி, முகங்கோணல், சிலுப்பல் உங்களோட வச்சுக்கோங்க. உங்கள் வீரப்ப உங்களோட வச்சுக்கோங்க. அது கொட்டி கொடுக்கும் மடியில். நீங்கள் விரும்புகிறதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க நினைங்க. கசப்பாக தான் இருக்குது கேட்க, இதுதான் உண்மை. ஏன் ஏற்ற காலத்தில் கூட காரியங்கள் நடக்கிறதில்ல? இதுதான் மேட்டர். அவனுக்கு இப்படி நடக்குது, இவனுக்கு இப்படி நடக்குது, அவங்க நல்லா இருக்காங்க, இதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு நடக்கக்கூடியதே நான் காலம் வரும்போது நீ அங்கே ஆயத்தமாக இருக்க மாட்ட, எல்லாம் மறந்துருப்ப, ஒன்றுமே இதாக இருக்காது, அதான் ரெடியாக இருக்காது. How can God use you? நீங்கள் அறியாத ஒருவன் உங்கள் நடுவிலே இருக்கிறாருங்கிற மாதிரி தான் இன்னும் அவலமான நிலையில் இருக்கிறோம். நமக்குள்ளேயே ஒருத்தர் வாசம் பண்ணும்போதே நம் நடுவிலே இருக்கிறவரை பற்றி என்னத்தை யோசிக்கிறது? அதெல்லாம் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நினைக்காதீங்க. எதுக்கு வேலை மெனக்கட்டு இத்தனை புஸ்தகங்களையும் இத்தனை வசனங்களையும் இத்தனை காரியங்களையும் ஆண்டவர் எழுதினார்? ஏன் ஆதியாமத்தில் அங்கேயே கொன்ன அந்த பள்ளினால் அவங்கள நிர்வாணத்தை 3 அங்கேயே அப்படியே ஃபட்டாஃபட்னு எவ்வளோ விஷயத்தை செஞ்சுருக்கலாமே, ஏன் செய்யலை? அது எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. நான் உருப்படுறதுக்கு தான், இந்த வயசுலேயும் இன்னும் உருப்படுறதுக்கு தான் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எப்படி எழுதிக்கார் பாருங்கள். அப்போ அந்த வசனத்தை கீழே சொல்கிறார், ஆகையால் நாம் நன்மை செயல் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் ஏற்ற காலத்தில் இருப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம்.
அதை பரிசுத்த பவுல் மூலமாக கலாத்தியருக்கு எப்படி சொல்கிறாருன்னா 11ஆம் வசனத்தில், நான் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். அதெல்லாம் எந்த வசனத்தெல்லாம் நீங்கள் மதிக்காட்டினாலும் இந்த வசனத்தெல்லாம் நீ மதித்து தான் உருப்படணும். எவ்வளோ எழுதியிருக்காரு, எத்தனை பேரை கொண்டு எழுதியிருக்காரு. 40 மேற்பட்டவர்களை கொண்டு 1500 ஆண்டு கால இடைவெளியில் வேதத்தை ஆண்டு எழுதி முற்றிற்றுன்னு முடிச்சிருக்காரு. எவ்வளோ, how much he has written by his own hand. ஓகே, நேரால பின்னாடி யோசிப்போம். தேங்க்யூ லார்ட். Oh, bless you, Holy Spirit. Koranathara Shambaraki Turika.